மோகன், ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன், நோட்டரியாகவும் இருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 1988ஆம் ஆண்டு எனது 20 வயதிலிருந்து இந்த இயக்கத்தில் நான் பணியாற்றி வருகிறேன். முன்னாள் அவைத்தலைவர் புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்களின் தம்பி மகன் நான் தென்சென்னை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளராக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்சியில் பதவி போட்டு 2007 பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை இந்த இயக்கத்தை விட்டு எந்த கட்சிக்கும் நான் செல்லவில்லை, எந்த அணிக்கும் செல்லவில்லை. அன்னை தெரசா போல் அம்மாவை காத்த அன்னை தெரசா சின்னம்மா அவர்கள் இந்த அறிவிப்பை செய்தவுடன் இன்றைக்கு எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று வந்தேன், ஆதரவு தெரிவித்தேன். சின்னம்மா அவர்களை சந்தித்தது அந்த ஊக்கமும் உறுதியும் அம்மாவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் அக்டோபர் 17ஆம் ஆண்டு 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தை மாசி மாதத்து மகநட்சத்திர நன்னாளில் சந்தியா தாய் பெற்றெடுத்த சாதனை தாய், புரட்சித்தாய், புதுமைத்தாய், அன்புத்தாய், அறிவித்தாய், நீ அம்மா என்று அறிவித்தாய், அதை அவனிக்கெல்லாம் தெரிவித்தாய், பாண்டிய நாட்டு நல்முத்தாய், பசித்தோர்க்கெல்லாம் நெல்முத்தாய், நம் வேண்டியதெல்லாம் ஆக்கிய தாய், நம் வேதனையெல்லாம் போக்கிய தாய், சோதனையெல்லாம் தாங்கிய தாய், அதை சாதனையாக மாற்றிய தாய், அந்த தாய் அவர் எந்த தாய், நம் சொந்த தாய், இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தொண்டன், உண்மையான விசுவாசமிக்க தொண்டன், தான் கால் வைத்த இடத்திலெல்லாம் தன் கை வைத்து தூக்கி விடாமல் தன் தோல் வைத்து தூக்கிவிட்ட ஒரே ஒப்பற்ற தலைவி. அந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு கிட்டத்தட்ட 1983ஆம் ஆண்டிலிருந்து 43 ஆண்டுகள் பயணித்த இயக்கத்தை பற்றியும் முழுவதும் அறிந்த ஒரே ஒப்பற்ற தலைவி சின்னம்மா அவர்கள். இந்த இயக்கத்தை கட்டி காக்க இவரை தவிர வேறு யாராலும் அந்த துணிச்சலும் தைரியமும் வாழும் வீர வேலு நாச்சியார் சின்னம்மாய் தவிர யாருக்கும் இல்லை என்ற உறுதியில் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை ஓடோடி வந்து சந்தித்தேன். மிக்க மகிழ்ச்சி. சந்தித்தார்கள். நான் எதிர்பார்க்காத வாய்ப்புக்கு நன்றி. முதல் உலகம் சுற்று வாலிபன் என்ற படத்திலே டைட்டில் சாங் 1972 கட்சி ஆரம்பித்த நாள் போட்ட அதே பாட்டு நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி, எரிமலை பொறுத்ததாய் சரித்திரம் இல்லை, கோளையர் வென்றதாய் காவியம் இல்லை, நெருப்பு குளிர்ச்சியை கொடுத்ததும் இல்லை, நாம் நேர்மையாய் நின்றவர், சின்னம்மா நேர்மையாய் நின்றவர், வீழ்ந்ததும் இல்லை, வீழ்வதும் இல்லை, வீழப் போவதும் இல்லை, கடலலை என்றும் கலைத்ததும் இல்லை, கதிரவன் கதிர்களை சுருக்கவும் இல்லை, தமிழதன் புகனுக்கு வாழமே இல்லை, தங்க தாரகை அம்மாவின் உயிர் தோழி சின்னம்மா அவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை, எல்லாம் வெற்றிதான், வெற்றி 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 என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர். அம்மா ஆட்சிக்கு வரணும்னு ரொம்ப காலம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வருவாங்கன்னு சொல்லி அம்மாவை மீட் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பாக வருவாங்க. எங்கிட்ட ஒரு 200 பேர் இருக்காங்க. நாங்கள் ஆதரவாக வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். என் பேர் செல்வராஜ். நான் வடசென்னை மத்திய மாவட்ட பெரம்பூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் செயல்பட்டேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில். தற்போதைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கை, அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சது மிகப்பெரிய, அம்மா இல்லாத ஒரு தன்னிச்சையாக போய் அமமுகவில் இணைச்சிட்டாரு கூட்டணிக்கு. அம்மா இல்லாமல் யாரும் கிடையாது. சின்னம்மா இருக்கப்ப சின்னம்மா வளர்த்த கட்சி இன்னைக்கு எல்லாரும் அது எப்படி சொல்றதுன்னா மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையில கொண்டு போய் விட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் இவர் அவசர கதியில் கொண்டு போய் அமமுகவை கூட்டணியில் இணைச்சிட்டாரு. அது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். சின்னம்மா இல்லாத ஒரு கூட்டணியை அவர் அமைக்கிறாரு. அது எங்களை போல் அடிமட்ட தொண்டனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சின்னம்மாவை எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லா மாவட்டத்துலேயும். தென் மாவட்டத்தில் சின்னம்மா இல்லைன்னா அவருக்கு முகவரி கிடையாது. சின்னம்மா தான் கழக துணை பொதுச்செயலாளர் கொடுத்து
மக்கள் செல்வரை வழி நடத்தினார். அப்படி இருக்க சூழ்நிலையை அவர் விட்டுட்டு சின்னம்மா மறந்துட்டு போய் அதிமுகவோட கூட்டணி அமைச்சது அமமுக தொண்டர்களுக்கு உள்ளபடியே மன வருத்தம். அதனால் அம்மாவுடைய எடுக்கிற நடவடிக்கை நாங்கள் எங்களை போன்ற அமமுக தொண்டர்கள் உறுதுணையாக இருப்போம். அம்மாவுடைய கரத்தை வலுப்படுவோம். அவங்களுக்கு வெற்றி கனியை பரிசாக கொடுக்கறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருக்கோம். சின்னம்மாவுடைய அனுபவமே அவங்களுடைய அமைதியை அனுபவத்தை கொடுக்குது. அவ்வளோ ஒரு பொறுமையாக, நான் இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் அப்படின்றத சொன்னாங்க. நான் கட்சி இன்னும் கட்சியை நான் உடைக்கணும் அந்த மாதிரிலாம் விரும்பலை, ஒன்றாக்கணும்னு தான் விருப்பப்படுறேன்னாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் செயல்படுறாங்க. அம்மா இல்லாத அன்னைக்கு எப்படி எல்லாருமே அம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை மனசில் வச்சு வெற்றி அடுத்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அமையணும்னு வாயில் சொன்னால் போதாது, சின்னம்மாவையும் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு வழி நடத்தி அடுத்து அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும். இதுதான் எங்களுடைய கழக தொண்டர்களோட விருப்பமாக இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் யமுனாதேவி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம புரட்சி தாய் சின்னம்மா 2026 கண்டிப்பா ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. அது தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுடைய கையில தான் இருக்கு. இப்போ ஒரு சின்ன இது சொல்லிடலாம். என்னன்னா, இப்ப திருப்பத்தூர் தொகுதியை பத்தி சொல்லிடலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில திவ்யா பிரபு அப்படின்னு ஒரு ஒன்றிய செயலாளர் அதிமுகல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு ஒரு வேட்பாளரா இது பண்றதுக்காக விருப்ப மனு கொடுக்க போறாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு என்ன பேட்டி கொடுக்குறாங்க, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியை மீட்டெடுத்து எடப்பாடி பழனிசாமி காலில் போய் போடுவாங்களாம். எடப்பாடி காலில் போடுறதுக்கு தான் வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கை மண்ணை காப்பாத்தினாங்களா. திருப்பத்தூர் தொகுதி மக்கள் சார்பா நான் இதை வன்மையா திவ்யா பிரபு அதிமுக ஒன்றிய செயலாளர் அவர்கள் வன்மையா நான் கண்டிக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திமுகல இருக்கிற பெரிய கருப்பன் அமைச்சர் எதுவுமே இது வரைக்கும் செய்யல, ஒண்ணுமே செய்யல. என்ன அப்படின்னா, அவர் ஆடலும் பாடலும் நடத்துறதுலயும் விளையாட்டு போட்டி நடத்துறதுலயும் இதுலதான் குறியா இருக்கிறாரு. ஆடலும் பாடலும் உதயநிதி பிறந்த நாளுக்கு எதற்கு நடத்தணும்? தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், திருப்பத்தூர் தொகுதி மக்கள் ஒரு ரோட்டு சேவை கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. அது மட்டும் இல்ல, ஆடலும் பாடலும் நடத்திட்டு அந்த நியூஸ் நிறைய மேல இருக்கிறவங்களும் கீழே ஆட சொல்றாரு. இதெல்லாம் எங்க போகுது? தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு ஓட்டுரிமை அப்படின்றது நம்ம ஜனநாயக கடமை. அதை நம்ம சரியா நம்ம பயன்படுத்தணும். ஓட்டுரிமை அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கல, சரிங்களா? இப்போ என்னன்னா, ஓட்டுரிமை அப்ப சொத்துரிமை இருக்கவங்களும் அதிக வசதியானவங்களும் தான் ஓட்டுரிமை போடப்பட்டுச்சு. ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சுதந்திர போராட்ட தியாகிகள், பசும்பொன் தேவரையா எல்லாருமே, முத்துராமலிங்க தேவரையா எல்லாருமே எல்லாருமே இதை இந்த ஓட்டுரிமை ஏழை மக்களும் போடணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிமுக எங்க அப்பா கிளை செயலாளர் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எங்க 3 பேர் ஐயாமார்கள் கூட்டு குடும்பமா இருந்திருக்காங்க. அதுல 2 பேர் விடுதலைக்காக போராட்ட தியாகிகளா அவங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு ஆள் விவசாயத்திற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. விவசாயத்திற்கு என்ன பண்றாங்க, நான் வன்மையா நான் கண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆடலும் பாடலும் அந்த நியூஸ் எல்லாம் வெளியில வந்த பிற்பாடு திருப்பி ஒரு கூட்டுறவு சார்பா ஒரு விழா நடத்துறாங்க. அதுலயும் போயிட்டு எங்களுக்கு ஆடலும் பாடல் நடத்தலன்னு சொல்லிட்டு பேசுறாரு. மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது நம்ம நோக்கமா இருக்கணும். அதுக்கு தான் நம்மள ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை நீங்க சரியா செய்யணும். அது யாரு இனிமே வர்ற 2024 மக்கள் விழிப்புணர்வோட நம்மளுடைய சின்னம்மா வந்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு எல்லாமே சரியா இருக்கும். ஏன்னா 39 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. இப்ப ஜெயலலிதா அம்மா இவ்வளவு தூரம் நம்ம இந்த கட்சியை வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம புரட்சி தாய் சின்னம்மா தான். அது மட்டும் இல்லங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டியில சொல்றாரு, இப்ப அதிமுக ஒரு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இல்லையா. அந்த குழுவை பத்தி சொன்னதுக்கு என்ன சொல்றாங்க, அதிமுக அது இந்த ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம். யாரு ரோட்ல போறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டரும் உயிரை கொடுத்து இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஓட்டுரிமை கேட்பது எங்கள் உரிமை, பதில் சொல்வது உங்களின் கடமை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கண்டனத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, மருத்துவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசம். மருத்துவர்கள் சொமேட்டோல வேலை பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நானும் ஒரு மருத்துவரா நான் இதை நான் பதிவு பண்றேன்.
ஆசிரியர் போராட்டம், அங்க போராட்டம், இந்த என்னென்ன போராட்டம் அப்படி இருந்தும் அந்த விடியா மூஞ்சி அரசு, இந்த திமுக அரசு வந்து நம்ம வந்து மக்கள் வந்து ஒழித்து கட்ட வேண்டும். அதுக்கு வந்து சின்னம்மா தலைமையிலான ஆட்சி வந்து கண்டிப்பா அமையணும். ஏன்னா எங்க போனாலும் இப்ப தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி மக்கள் வந்து நீங்க போங்க சின்னம்மாவை பாருங்கன்னு சொல்லி என்கிட்டயே சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து திமுகவுக்கு இடம் இல்ல, அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் இல்ல. அந்த அதிமுக வர்றதுன்னா கண்டிப்பா சின்னம்மா மட்டும்தான் வரும், சின்னம்மாவுக்கு மட்டும்தான் இடம் சொல்லி தெளிவா அனுப்பிச்சிட்டாங்க.